சிம்ம ராசிக்கு குரு பயிற்சிக்கு பிறகு உடல்நலம் எப்படி இருக்கும்? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 6ஆம் இடத்துல குருவினுடைய பார்வை இருக்கும். இது நாள் வரைக்கும் நோயை கொடுத்திருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாம் அதனுடைய பிடியை தளர்த்துவதற்கான ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். இது நாள் வரைக்கும் இந்த நோய்க்கு இந்த மருத்துவம் தான்னு தெரியாம இருந்தது. இல்ல இந்த நோய்க்கு இதுதான் காரணம்னு தெரியாம இருக்கு. அந்த ரூட் காஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வேர் காரணம் தெரியாம இருந்தது. அப்படின்னு டயக்னோஸ் பண்ண முடியாத விஷயங்கள் இருந்ததுன்னா, அத ஈஸியா வந்து டயக்னோஸ் பண்ணி, இதுக்கு இதுதான் மருந்து அப்படிங்கிறத குடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த குரு பயிற்சியினுடைய காலகட்டம் அமையும். இப்ப வந்து ஹோமியோ எடுத்துக்கணுமா? இல்ல நாட்டு மருந்து எடுத்துக்கணுமா? இல்ல அலோபதி எடுத்துக்கணுமா? அப்படிங்கிறத கரெக்ட்டா வந்து நீங்க ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அது மட்டும் இல்லாம இது நாள் வரைக்கும் சிம்ம ராசிக்காரங்க பார்க்குறப்ப நெறைய ஹெல்த் கண்டிஷன்ல அடி வாங்கிட்டாங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னா லோயர் பேக்ல அடி வாங்குறது, ஸ்பைனல்ல அடி வாங்குறது, பிரெயின்ல அடி வாங்குறது, ஹார்ட்ல அடி வாங்குறது, சொல்ல முடியாத பிரச்சனையே இல்ல அப்படிங்கிற அளவுக்கு ஹார்மோனல் குறைபாடு வரைக்கும் சிம்மத்துக்கு வந்துருச்சு. அப்படி பார்க்கக்கூடிய அந்த சிம்மம் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா மருந்து குடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக, இவங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய மருத்துவ முறைகள் இன்னும் சிறப்பாக இவங்களுக்கு வந்து செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப, இந்த சிம்மம் இருக்கிறாங்க இல்லையா? இவங்க யார் கையால மருந்து வாங்கி உண்டாங்க அப்படின்னா, உடனே க்யூர் ஆகும் அப்படின்னு பார்க்குறப்ப, இவங்களுக்கு மூத்தது வந்து பையனா இருந்தாலும் சரி, பொண்ணா இருந்தாலும் சரி. குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க கையால மருந்து எடுத்து குடுக்க சொல்றது. இந்த மாரியான விஷயத்த ஃபாலோ பண்ணாங்கன்னா, இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு மருத்துவ முறையில் மிகவும் சாதகமான குரு பயிற்சியாக இருக்கு. புதிய நோய்கள் வருமா அப்படின்னு பார்க்குறப்ப மட்டும், ரத்தம் சார்ந்த இரத்த கொதிப்பு மாதிரியான விஷயங்கள் மட்டும் வராம பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, இன்னும் சிறப்பானதா இருக்கு.